ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. காலையில சூரியன் அழகா உதிக்கும். பறவைகள் இனிமையா பாடும். குழந்தைகள் விளையாடி சிரிப்பாங்க. அந்த கிராமம் எப்பவும் சந்தோஷமா இருக்கும். ஒரு நாள் அந்த கிராமத்துல ரொம்ப வினோதமான ஒரு விஷயம் நடந்துச்சு. திடீர்னு எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா குழந்தைகளா, நம்பவே முடியாத ஒரு விஷயம். பெரியவங்க, சின்னவங்கன்னு பாகுபாடு இல்லாம எல்லாரும் தூங்கிட்டாங்க. தெருவுல நடந்து போயிட்டு இருந்தவங்க அப்படியே நின்னு தூங்கிட்டாங்க. சமைச்சிட்டு இருந்தவங்க அடுப்படியிலேயே தூங்கிட்டாங்க. ஏன் பறவைகளும் மரத்துல உட்காந்து தூங்கிடுச்சு. பூனைகளும் நாய்களும் கூட அசையாம தூங்கிடுச்சு. ஊரே ஒரு நிமிஷத்துல அமைதியா நிசப்தமா ஆயிடுச்சு. ஆனா இந்த வினோதமான தூக்கத்திலையும் ஒரு சின்ன பொண்ணு மட்டும் தூங்காம இருந்தா. அவ ரொம்ப சுறுசுறுப்பான பொண்ணு. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன இது? ஏன் எல்லாரும் இப்படி தூங்குறாங்கன்னு அவ யோசிச்சா. அவளுக்கு கொஞ்சம் பயமாவும் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு முதல்ல அவங்க வீட்ல தூங்கிட்டு இருந்த அவங்க அம்மாவையும் அப்பாவையும் எழுப்ப ட்ரை பண்ணா. அம்மா, அப்பான்னு கூப்பிட்டு பார்த்தா. அவங்கள உலுக்கி பார்த்தா. ஆனா அவங்க 2 பேரும் அசையவே இல்ல. ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தாங்க. அப்புறம் அவ பக்கத்து வீட்டு அங்கிளையும் ஆண்டியையும் எழுப்ப போனா. அவங்களும் தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு வெளிய வந்து தெருவுல நடந்து போனா. எங்கும் ஒரே அமைதி. எல்லார் வீடும் மூடியிருந்துச்சு. கடைங்க எல்லாம் சாத்தியிருந்துச்சு. அப்போ தூரத்துல இருந்து ஒரு வினோதமான முணுமுணுப்பு சத்தம் அவளுக்கு கேட்டுச்சு. அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு அவ கவனமா கேட்டா. அந்த பொண்ணு அந்த சத்தத்தை நோக்கி மெதுவா நடந்து போனா. அந்த சத்தம் ஒரு பெரிய காட்டுக்குள்ள இருந்து வந்துச்சு. அந்த காட்டுக்குள்ள ஒரு சின்ன குடிசை இருந்துச்சு. அந்த குடிசைக்கு பக்கத்துல போக போக அந்த சத்தம் இன்னும் தெளிவா கேட்டுச்சு. ஏதோ கொதிக்கிற சத்தம் மாதிரி இருந்துச்சு. அந்த பொண்ணு பயந்துகிட்டே குடிசைக்குள்ள எட்டிப் பார்த்தா. அங்க ஒரு குள்ளமான உருவம் ஏதோ ஒரு பெரிய பானையில மருந்து கலக்கிட்டு இருந்துச்சு. அந்த மருந்திலிருந்து ஒரு வினோதமான ஊதா கலர் புகை வந்துச்சு. அந்த புகைதான் ஊர் முழுக்க பரவி எல்லாரையும் தூங்க வச்சிருச்சுன்னு அந்த பொண்ணுக்கு புரிஞ்சுது. அந்த உருவம்தான் இந்த எல்லாத்துக்கும் காரணம்னு அவ தெரிஞ்சுகிட்டா. அந்த பொண்ணு பயத்திலயும் பதட்டத்திலயும் குடிசைய விட்டு மெதுவா வெளிய வந்துட்டா. அவ யோசிச்சா, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? எப்படி இந்த ஊர் மக்களை எல்லாம் எழுப்புறது?ன்னு அவ ரொம்ப கவலைப்பட்டா. அவளுக்கு யார்கிட்ட உதவி கேட்கறதுன்னும் தெரியல. எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்களே. அப்போ அவளுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அவ பக்கத்துல இருந்த ஒரு பெரிய மரத்துல இருந்து ஒரு பெரிய கிளைய ஒடிச்சுக்கிட்டா. அந்த கிளை கொஞ்சம் நீளமா இருந்துச்சு. அந்த பொண்ணு திரும்பவும் வேகமா அந்த குடிசைக்கு பக்கத்துல ஓடிப்போய் அந்த குள்ள உருவம் தூங்கிட்டு இருக்கும்போது அவ அந்த கிளைய வச்சு அந்த மருந்து கொதிக்கிற பானைய தட்டி விட்டுட்டா. பொத்துன்னு சத்தத்தோட அந்த பானை கீழ விழுந்து உடைஞ்சு போச்சு. அதுல இருந்த மருந்து எல்லாம் தரையில கொட்டிடுச்சு. அந்த வினோதமான புகை மெதுவா குறைய ஆரம்பிச்சு கடைசியில சுத்தமா நின்னுடுச்சு. கொஞ்ச நேரத்துல வினோதமான ஒரு விஷயம் நடந்துச்சு. முதல்ல மரத்துல தூங்கிட்டு இருந்த பறவைகள் கீச்சிட ஆரம்பிச்சது. அப்புறம் தரையில தூங்கிட்டு இருந்த பூனைகளும் நாய்களும் மெதுவா முழிச்சது. கடைசியா வீடுகள்ல தூங்கிட்டு இருந்த ஊர் மக்களும் ஒருத்தரா ஒருத்தரா முழிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாரும் முழிச்சதும் ரொம்ப குழப்பமா சுத்தி பார்த்தாங்க. என்ன நடந்துச்சுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கிட்டாங்க. அந்த சின்ன பொண்ணு வேகமா ஓடி போய் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் கட்டிப்பிடிச்சுக்கிட்டா. அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவங்க பொண்ண பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க அந்த பொண்ண தூக்கி கொஞ்சிட்டு, "என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா?"ன்னு கேட்டாங்க. அந்த பொண்ணு நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா, அப்பா கிட்டயும் ஊர் மக்கள் கிட்டயும் சொன்னா. எல்லாரும் அந்த மந்திரவாதி இருந்த குடிசைக்கு போய் பார்த்தாங்க. ஆனா, அங்க அந்த குள்ளமான உருவம் யாருமே இல்ல. அது எங்க போச்சுன்னு யாருக்கும் தெரியல. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த சின்ன பொண்ணுக்கு ரொம்ப நன்றி சொன்னாங்க. அவளோட தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் எல்லாரும் பாராட்டினாங்க. ஒரு சின்ன பொண்ணு தான் அவங்களோட ஊரையே ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாத்துனான்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கிராமம் எப்பவும் போல சந்தோஷமா இருந்துச்சு. அந்த சின்ன பொண்ணோட தைரியம் எல்லாருக்கும் ஒரு பாடமா இருந்துச்சு. குழந்தைகளா, நீங்களும் தைரியமா இருந்தா எந்த கஷ்டத்தையும் வெல்லலாம்.